சுதந்திரம் தந்த சுடர்கள் வரிசையில் இன்று அம்புஜம்மாள் உரைச்சித்திரம். சுதந்திரம் என்பது சும்மாவா? எழுதியவர் அதிரை ஞானி. சும்மாவா வந்தது? அம்புவி பெண்களென்றும் அடிமைகள் நகைகளுக்கே, அம்புஜம்மாளோ வைர நகைகளையெல்லாம் நாட்டுக்கு ஈந்தார். அம்புஜம்மாளின் தீரம், அவர் செய்த தியாகம் தொண்டு, அம்மம்மா பெண்களுக்கெல்லாம் அவர் நல்ல பாடம் பாட. இப்படி கவிஞர்களால் போற்றப்பட்டவர் பத்மஸ்ரீ அம்புஜம்மாள். சென்னையின் சிறப்புமிக்க வழக்கறிஞர்களில் முதன்மை இடத்தில் திகழ்ந்து அட்வொகேட் ஜெனரலாகவும் விளங்கியவர் ஸ்ரீனிவாச ஐயங்கார். அவருக்கும் ரங்கநாயக்கி என்பவருக்கும் 3வது குழந்தையாக பிறந்தவர் அம்புஜம்மாள். பெரும் செல்வம் மிக்க குடும்பம் என்றாலும் அம்புஜம்மாள் பிறந்த போதும் குடும்பத்தில் சலிப்பு ஏற்பட்டது. காரணம், அம்மையாருக்கு முன் பிறந்த 2 பெண் குழந்தைகள். முதலில் பிறந்த பெண் குழந்தை 1 வயது ஆகும் முன்பே இறந்துவிட்டது. 2வது குழந்தையும் அம்புஜம்மாள் பிறந்த பின் இறந்து விடுகிறது. இதனால் அம்புஜம்மாளை பார்த்தாலே தாய் ரங்கநாயகிக்கு பிடிப்பதில்லை. மூத்தவர்களை முழுங்கிய யமன், இந்த குழந்தை எனக்கு வேண்டவே வேண்டாம், தத்து பிள்ளையாக யார் வேண்டுமானாலும் இவளை எடுத்துக் கொள்ளட்டும், இப்படி வெளிப்படையாகவே ரங்கநாயகி பேசும் அளவுக்கு குடும்பத்தில் வெறுப்பை ஏற்படுத்தி இருந்தது அம்புஜத்தின் பிறப்பு. ரங்கநாயகியின் சகோதரி கல்யாணி என்பவர் அம்புஜத்தை வளர்க்கும் பொறுப்பை சுமந்து கொண்டு குழந்தையையும் சுமந்து கொண்டு தங்கள் குடும்பத்துக்கு எடுத்து சென்று விட்டார். பால்ய விவாக முறைப்படி அம்புஜத்திற்கும் கும்பகோணம் தேசிகாச்சாரிக்கும் திருமணம் நடந்தது. தேசிகாச்சாரி வக்கீல் படிப்பை முடித்துவிட்டு மாமனார் ஸ்ரீனிவாச ஐயங்காரிடமே ஜூனியர் லாயராக பணியாற்றி வந்தார். இந்த சூழ்நிலையில்தான் இந்தியாவிலிருந்து வங்காளம் பிரிக்கப்பட்டு எங்கும் வந்தே மாதரம் முழக்கம் ஓங்கி வந்தது. இக்கட்டான இந்த சூழ்நிலையில்தான் 1908ஆம் ஆண்டு சென்னையில் காங்கிரஸ் மகாசபை கூட்டம் நடத்தப்பட்டது. அம்புஜத்தின் தந்தை வக்கீல் ஸ்ரீனிவாச ஐயங்காரின் அரசியல் பிரவேசமும் அன்றுதான் நிகழ்ந்தது. இதற்கிடையில் LRC என்ற பெண்கள் சங்கத்தினை ஆங்கிலேய பெண்மணிகளும் உள்ளூர் பிரமுகர்களின் மனைவியரும் ஆரம்பித்தனர். அம்புஜம்மாள் அதில் ஓர் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டு செயல்பட ஆரம்பித்தார். சங்கத்தில் அம்புஜம் அங்கத்தினர் ஆன பின்னர்தான் அவருக்கு புதிய புதிய அறிவார்ந்த தொடர்புகளும் செறிவார்ந்த அனுபவங்களும் கிடைக்கத் தொடங்கின. இந்த சமயத்தில் அம்புஜம் அம்மாள் கருவுற்றிருந்தார். இருப்பினும் உலகப் போரில் ஈடுபட்டுள்ள இந்திய துருப்புகளுக்கு பேண்டேஜ், சட்டைகள், கைக்குட்டைகள் தைத்து கொடுப்பதன் மூலம் கர்ப்பிணி பெண்ணான அம்புஜம் தனது சேவையை அயராது அர்ப்பணித்தார். தாய்நாட்டுக்கு செய்யும் தலையாய கடமை இது என்று எண்ணி அவர் ஆனந்தம் கொண்டார். 1914ஆம் ஆண்டு அம்புஜம் அம்மாளுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. தாயான பின்னர் அவரை நோய் ஆட்கொண்டது. மருத்துவர் அறிவுரைகளின்படி தவறாது நடந்து கொண்டதால் ஓரளவுக்கு தேறினார். சோகம் அம்புஜத்தை மட்டும் ஆட்கொள்ளவில்லை, குடும்பத்தையே ஒரு ஆட்டுவித்தது. அட்வொகேட் ஜெனரலாக ஸ்ரீனிவாச ஐயங்கார் நியமிக்கப்பட்டார். அவரது திறமையை தேடி CIE பட்டமும் வந்தது. தென்னாப்பிரிக்காவிலிருந்து தேசத்தந்தை காந்தியடிகள் இந்தியாவுக்கு திரும்பிய நேரம். காந்திக்கும் கஸ்தூரிபாவுக்கும் தனது இல்லத்தில் ஸ்ரீனிவாச ஐயங்கார் விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். கஸ்தூரிபாவை நேரில் கண்ட அம்புஜம் அம்மாள் அசந்து போனார். மிக எளிய உடையை கஸ்தூரி அணிந்திருந்ததுதான் அதற்கு காரணம். அவரின் முகத்தில் வலிமை மிக்க ஓர் ஒளி வீசுவதை உணர்ந்த அம்புஜம் அம்மாள் அவருக்கு அடிமையாகவே மாறிப்போனார். அதன் பின்னர் அம்புஜம் அம்மாளை மேலும் ஒரு சோகம் ஆட்கொண்டது. கணவர் தேசிகாச்சாரியார் செயல்பாட்டில் மளமளவென ஒரு மாற்றம் தொடங்கி மனோவியாதிக்கு தேசிகாச்சாரியை தள்ளியது. அம்புஜத்தின் சோகத்திற்கு அளவில்லை. சோகம் சுட்டரித்தாலும் நாட்டின் மீது கொண்ட காதலை அப்போதும் அம்புஜம் விட்டுவிடவில்லை. உலகப் போர் முடிவுற்றால் இந்தியர்களுக்கு அதிக உரிமை கிடைத்துவிடும் என்று எண்ணிய எண்ணம் ஈடேறாததால் தலைவர்களும் மக்களும் குமுறினர். குமுறலின் விளைவுதான் ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் போய் முடிந்தது. ஜாலியன் வாலாபாக் படுகொலையால் ஆங்கில அரசு மீது அதிருப்தி கொண்ட ஸ்ரீனிவாச ஐயங்கார் எதிர்ப்பை காட்டும் முகமாக தமது CIE பட்டத்தையும் அட்வொகேட் ஜெனரல் பதவியையும் துச்சமென தூக்கி வீசினார். அம்புஜம் அம்மாளின் குடும்பம் தீவிரமாக அரசியலில் குதித்தது. வீட்டிலிருந்த அந்நிய ஆடைகளை அள்ளிக்கொண்டு போய் சென்னை கடற்கரையில் கொளுத்தி அந்நிய பொருள் பகிஷ்கார இயக்கத்தை சென்னை மண்ணில் துவக்கி வைத்தது அம்புஜத்தின் குடும்பம். இதற்கிடையில் சாரதா வித்யாலயாவில் 6 மாத காலம் ஆசிரியர் பயிற்சி மேற்கொண்டு அதே கல்விச்சாலையில் அம்புஜம் அம்மாள் ஆசிரியையாகவும் ஆனார். ஆசிரியர் பணியை அம்புஜம் ஓர் அற்புத வாய்ப்பாக எண்ணி
தம்மிடம் பயின்ற மாணவ மாணவியரின் நெஞ்சில் சுதந்திர சிந்தனைகளை நாள் தவறாமல் ஊட்டி வந்தார். உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தியதற்காக வடக்கில் காந்திஜியும் தெற்கில் ராஜாஜியும் இன்னும் பல தலைவர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் கஸ்தூரிபாவும் ஒருவர். கஸ்தூரிபா கைது செய்யப்பட்ட நிகழ்ச்சி பெண்களின் மனதில் பெரும் எரிமலையையே ஏற்படுத்தியிருந்தது. காந்திய நிர்மாண திட்ட பணிகளில் தம்மை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்ட அம்புஜம் அம்மாள் கதராடை நூற்பு, கதர் துணியில் பூ பின்னல் மற்றும் தேசிய கீத போதனைகளில் தீவிரமாக செயற்பட்டு வந்தார். இந்த பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக எண்ணி தான் பணியாற்றிய ஆசிரிய பணியை அம்புஜம் அம்மாள் உதறி எறிந்தார். சுதேசி பொருட்கள் விற்பனை, கதராடை பிரசாரம் நாட்டில் சூடுபிடித்தது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர அரசாங்கம் 144 தடை உத்தரவை விதித்தது. தடை உத்தரவை மீறிய பலர் கைது செய்யப்பட்டு சிறைக்குள் தள்ளப்பட்டனர். கன்னி உரைத்தது கேட்டிடுவீர், உள்ள காதல் இருப்பது மெய்யெனிலோ, அடச்சின்ன ராட்டின நூலிழைப்பாய், அதில் திட்டின்றி நெய்த உடை உடுப்பாய், வரும் அந்நியர் நூலை தலை கவிழ்ப்பாய், அதற்கப்புறம் என்னை கலந்திடுவாய் என்று கன்னி உரைத்து மறைந்து விட்டாள். அவள் கட்டளை தன்னை மறப்பதுண்டோ, ஆளை மயக்கிடும் மாதொருத்தி. பரபரப்பான சூழ்நிலையில் சென்னை காங்கிரசின் செயற்குழு கூட்டப்பட்டது. குருதியிலும் உறுதியிலும் நாட்டுப்பற்றை வலிமையாக கொண்டிருந்த அம்புஜம் அம்மாளை சுதந்திர போராட்டத்தின் 3வது தலைவராக காங்கிரஸ் நியமித்தது. பாரதியாரின் வீரப்பாடல்களை பாடிக்கொண்டு அம்புஜம் அம்மாளின் போராட்டக் குழு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் சென்றது. அந்நிய ஆடைகள் விற்பனை செய்யும் கடைகளுக்கு எதிரே குழு நின்று கொண்டு சுதேசி பிரசாரத்தை உணர்வு கொப்பளிக்க மேற்கொண்டது. கிருஷ்ணாபாய் நிம்கர், ஜானம்மாள், காமேஸ்வரி அம்மாள், இந்திராபாய், கோமதி அம்மாள், கமலாபாய் உள்ளிட்ட பல விடுதலை பெண்கள் அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தனர். 1932 கள்ளுக்கடை மறியல், அந்நிய துணிக்கடை மறியல் என்று போராட்டம் உச்சகட்டத்தை அடைந்தது. நாடெங்கும் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். அம்புஜம் தலைமையில் ரட்டன் பசாரில் மறியல் செய்வதற்காக ஒரு பெண்கள் குழு புறப்பட்டு சென்றது. கொள்ளையர் போல் குதிரையில் வெள்ளையர் வந்தனர். அம்புஜம் அம்மாள் உள்ளிட்ட அத்தனை பேரையும் அவர்கள் கைது செய்தார்கள். மறியலில் ஈடுபட்ட அம்புஜம் அம்மாளுக்கும் ஏனையோருக்கும் 6 மாத சிறை தண்டனை மற்றும் 250 ரூபாய் அபராதத்தை நீதிமன்றம் வழங்கியது. தண்டனை அடைந்த அம்புஜம் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். தண்டனை முடிந்து அம்புஜம் வெளியான பின்னரும் கதர் விற்பனை மற்றும் காங்கிரஸ் கூட்டங்களை நடத்துவது என்று மீண்டும் செயலில் இறங்கினார். அத்தோடு காந்திஜியுடன் கடித தொடர்பையும் அவர் ஏற்படுத்திக் கொண்டார். பாபு ராஜேந்திர பிரசாத் தலைமையில் காங்கிரஸ் மாநாடு பம்பாயில் நடந்தபோது காந்திஜியிடமிருந்து அம்புஜம் அம்மாளுக்கு கடிதம் வந்தது. அளப்பரிய மகிழ்ச்சியுடன் அம்புஜம்மாள் பம்பாய்க்கு விரைந்து சென்றார். தொண்டருக்கு தொண்டு செய்வதே பெருந்தொண்டு என்று இளமையில் படித்தது அம்புஜத்தின் நினைவில் நிழலாடியது. ஆம், காந்திஜி என்ற தொண்டருக்கு அம்புஜம் என்ற தொண்டர் அங்கே தொண்டுகள் செய்தார். அம்புஜம் சென்னைக்கு திரும்பினார். அண்ணனிடமிருந்து மீண்டும் அழைப்பு. காந்திஜி குறிப்பிட்டிருந்தபடி வார்தா ஆசிரமத்திற்கு மகள் அம்புஜத்தை ஸ்ரீனிவாச ஐயங்கார் அழைத்துக் கொண்டு போனார். உற்ற உறவை விட்டுவிட்டு புறப்படும் வேளையில் பெற்றவரின் கண்கள் குளமாயின. ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அம்புஜம் நீங்கள் பெற்ற பெண்ணாக இருந்த போதிலும் அவளை நான் என் மகளாக ஸ்வீகாரம் எடுத்து விட்டேன். இன்று முதல் அவள் என் மகள். கவலைப்படாமல் சென்று வாருங்கள். அண்ணல் காந்தியடிகள் சொன்ன கண்ணல் மொழி கேட்டு ஸ்ரீனிவாச ஐயங்காரின் இன்னல் மின்னல் போல மறைந்து போயிற்று. பீகார் பூகம்பத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டு உண்ண அன்ன ஆகாரமின்றியும் வேறு எந்த ஆதாரமின்றியும் மக்கள் திண்டாடிய போது அம்புஜம்மாள் திரட்டி அனுப்பிய நிதி வரலாற்றின் பக்கங்களில் அழிக்க முடியாத இடத்தில் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அம்புஜம் அம்மாளால் மறக்க முடியாத ஓர் ஆண்டாக 1941 அமைந்தது. தந்தை ஸ்ரீனிவாச ஐயங்கார் இந்த ஆண்டில்தான் மறைந்தார். அம்புஜத்தின் தந்தை என்கிற முறையில் நான் பெரிதும் மகிழ்கிறேன். நாட்டுக்காக தன்னையே தந்த அவளது ஒவ்வொரு செயற்பாட்டையும் என் சிந்தை மறவாது. இறுதியாக ஸ்ரீனிவாச ஐயங்கார் எழுதி வைத்த உயிலில் இந்த வாசகங்கள் காணப்படுகின்றன. அம்புஜம்மாள் குடும்பத்தினர் கதர் ஆடைகளை பயன்படுத்த தொடங்கியதிலிருந்து லட்சக்கணக்கான மதிப்புள்ள வைர நகைகள் வீட்டுச் சிறையில் பூட்டி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை அம்புஜம்மாள்
ஒரு மூட்டையாக கட்டினார். வார்தாவில் தங்கியிருந்த காந்திஜியிடம் தூக்கிச் சென்று அதனை ஒப்படைத்தார். வெள்ளையரின் பகை கண்டு கலங்காத காந்தி உள்ளம் அந்த நகை கண்டு கலங்கியது. அம்புஜம்மாளின் தியாக உள்ளத்தை அண்ணலின் உள்ளம் மானசீகமாக வணங்கியது. தேசத்தொண்டுக்கு இதனை பயன்படுத்திக் கொள்கிறேன் என்ற மகாத்மாவின் மணிமொழியை செவிமடுத்தார் அம்புஜம்மாள். அதன்பின் மனநிறைவோடு அவர் சென்னை திரும்பினார். இந்திய மாதர் சங்கத்தின் பிரதிநிதியாகவும் சென்னை நகரசபை உறுப்பினராகவும் அம்புஜம்மாள் இருந்த காலகட்டத்தில் பர்மாவிலிருந்து அகதிகள் வந்து குவிந்தனர். தாய் தந்தையரை இழந்து அனாதையாக நின்ற 30க்கும் மேற்பட்ட அகதி குழந்தைகளை அவ்வை இல்லத்தில் சேர்த்து விட்டதிலிருந்து திக்கற்ற நிலையிலும் வக்கற்ற வகையிலும் தேம்பிக் கொண்டு நின்ற பெண்களுக்கு தையற் பாடங்கள் மற்றும் கல்வி பயிற்சி கொடுத்தது வரை அம்புஜம்மாளின் அரிய தொண்டு நீண்டு கொண்டே செல்கிறது. அன்பு கொண்டு யாவரும் அச்சமின்றி வாழ்கவே, துன்பமான அடிமையின் துக்கம் யாவும் நீங்கியே, இன்பமான யாவும் நீதி இந்த நாட்டில் எங்கனும் தெம்பினோடு தெளிவு பெற்று தேவர் போற்ற வாழ்கவே. அம்புஜம் அம்மாளுக்கு விடுதலை வீராங்கனை என்ற ஒரு முகம் மட்டுமல்ல, நல்ல எழுத்தாளர் என்ற இன்னொரு முகமும் இருந்தது. காந்திஜியின் ஆசைப்படியும் அவரது ஆணைப்படியும் துளசி ராமாயணத்தின் முதல் 2 காண்டங்களை தமிழில் எழுதியவர் அம்புஜம் அம்மாள். அத்துடன் சேவா சதன் என்ற நாவலையும் இவர் தமிழில் மொழிமாற்றம் செய்திருக்கிறார். நாடு விடுதலை பெற்ற பின்னரும் கூட தனது கடமையை அம்புஜம்மாள் முடக்கிக் கொள்ளவில்லை. ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் என்ற பெயரில் ஒரு கல்வி சாலையை அவர் நிறுவி நூல் நூற்றல், முதியோர் கல்வி, பால் பண்ணை, ஏழை குழந்தைகளுக்கு ஆதார கல்வி முதலியவற்றை அதன் மூலம் அம்புஜம் அம்மாள் வழங்கினார். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் தமிழக சமூக நல வாரிய தலைவியாக திகழ்ந்த அம்புஜம் அம்மாள் குழந்தைகள் நலனுக்காகவும் பெண்களின் உயர்வுக்காகவும் முதியோர் மகிழ்வுக்காகவும் ஆற்றியுள்ள அருந்தொண்டுகள் கணக்கில் அடங்காதவை. அம்புஜம்மாளின் சமூக சேவையை கௌரவிக்கும் வண்ணம் 1964ஆம் ஆண்டு அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. தேசத்தின் நன்மைக்காக தேகத்தை இறுதி வரை கொடுத்த தியாக பெண்மணியான அம்புஜம் அம்மாள் 80 வயது வரை மெழுகு போல் ஒளி வீசி 1983ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி தமது உயிர் என்னும் ஜோதியை அணைத்துக் கொண்டார். அகிலம் உள்ளவரை அம்புஜம் அம்மாளின் பெயர் நிலைத்து நிற்கும். நேயர்கள் இதுவரை சுதந்திரம் தந்த சுடர்கள் வரிசையில் அம்புஜம்மாள் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் அதிரை ஞானி. ஒலித்த குரல்கள் எஸ். ஜெயராமன், பி. அனுராதா ஆகியோர். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடலை பாடியவர்கள் டி.எல். மகராஜன், நீரஜா சந்திரசேகரன் ஆகியோர். பாடலுக்கு இசை கே. பத்மநாபன், ஜெயஸ்ரீ ஜெகன் ஆகியோர். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.